அனைவருக்கும் வணக்கம். காமேஷ் நிறைய அடிக்கிட்டே போயிட்டார். கேப்ஷன்லாம் கூட சொல்லிட்டாரு. இந்த எலெக்ஷனுக்கான கேப்ஷன் சொல்லிட்டார், டேட்டும் சொல்லிட்டார். அவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. முதல்ல தாவேகா யாருடைய வாக்குகளை பிரிக்கப் போகிறதா இல்லை தாவேகா இந்த தேர்தலில் வெல்லப் போகிறதா அப்படிங்கன்னு பார்க்கணும். தமிழ்நாட்டில் தாவேகா ஒரு மாற்று சக்தியா வேறு ஏதும் ஒரு அரசியல் கட்சியிலுடைய இன்னொரு பிரிவு போல் செயல்படுகிறார்களா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். தமிழ்நாட்டில் இன்றைக்கி முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் மாநில உரிமை, மாநில சுயாட்சி, மதவாத எதிர்ப்பு போன்ற அரசியலை தள்ளி வைத்துவிட்டு அதிமுக இப்பொழுது உள்ள அதிமுக செய்யக்கூடிய அதே அரசியலை தான் விஜய் செய்கிறார். அப்போ இது யாருக்கு பாதிப்பு அப்படின்னு பார்த்தா அதிமுகவுக்கு தான் பாதிப்பாக இருக்குது. அதிமுக இப்போது செய்யக்கூடிய அந்த திமுக எதிர்ப்பை மட்டும்தான் அவங்க பேசுகிறாங்க. இன்றைக்கி இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்ம பட்டியல் போட்டு அடுக்கிக் கொண்டே போகலாம். எதை பற்றியும் நான் பேச மாட்டேன், திமுக எதிர்ப்பு தான் எங்களுடைய இது. அவங்க திருப்பி சொல்லுவாங்க, இல்லை மாநில தேர்தலில் தான் நடக்குது, இதில் எதுக்கு நாங்கள் ஒன்றிய அரசை நோக்கி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய நலன்கள் பலதும் நமக்கு இன்றைக்கி பறிபறித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எதை நோக்கியும் கேள்வி கேட்க மாட்டேன், ஆனால் திமுக அரசை நோக்கி தான் கேள்வி கேட்பேன், மாநில அரசியல் தான் நாங்கள் பண்ணுவோம்னு பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதிமுகவை குறிவைத்து தான் தாவேகா களம் இறங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஒரு மாற்று சக்தியாக தாவேகா இருக்குமானா என்னை பொறுத்த வரைக்கும் மாற்று சக்தி கிடையாது. அது திமுக எதிர்ப்பை மட்டுமே பேசக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கட்சிகளில் ஒரு கட்சி தாவேகா, அவ்வளோதான். நீங்கள் தான் பிரைமரி ஃபோர்ஸ், நாங்கள் தான் 40% மேலே இருப்போம்னாங்க. இவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்லக்கூடிய பெர்சன்டேஜே நிறைய குழப்பமாக இருக்குது. ஒருத்தர் 30%, ஒருத்தர் 30, ஒருத்தர் 40, 32, 35 ஏலம் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் 40 வரைக்கும் வந்துட்டாங்க. நாங்கள் பிரைமரி ஃபோர்ஸாக இருக்கோம், நாங்கள் தான் அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போகிறோம் அப்படின்னு. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நீங்கள் திமுகவிற்கு ஒரு மாற்று அரசியல் என்றால் திமுக அரசியலை நீங்கள் கையில் எடுக்கணும். திமுக அரசியல் எடுக்கலையே, நீங்கள் மாற்று அரசியல்னு சொல்லிட்டு அதிமுக அரசியல் கையில் எடுக்கிறீங்க. ஒன்றிய அரசை நோக்கியோ பாஜகவை நோக்கியோ எந்த கேள்வியும் கேட்பதில்லை. நீங்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய அரசியலுங்கிறது அதிமுக அரசியல். அப்போ அதிமுகவை நோக்கி தான் உங்களுடைய பயனாக இருக்குது. அதை கிளைம் பண்ணுற மாதிரி தான் எம்ஜிஆர் அவர்களை கொண்டாடுறாரு, ஜெயலலிதா அம்மையார் நான் கிளைம் பண்ணிக்கிறாரு. அப்போ தலைவர்களை கூட நீங்கள் கடன் வாங்கி தான் கொள்கை தலைவராக வைத்துக் கொள்ளக்கூடிய நிலைமையில் தான் இன்றைக்கி தாவேகா இருக்குது. தாவேகா கண்டிப்பாக ஓட்டை பிரிக்கக்கூடிய ஒரு ஓட் ஸ்பாய்லர் தான். இந்த தேர்தலுக்கு பிறகு அவருடைய நிலைமை என்ன என்பது வெட்ட வெளிச்சமாக தெரியும். நண்பர் காமேஷ் நிறைய பேசினார். ஆட்சி நாங்கள் தான், அதிகாரமும் நாங்கள் தான், அடுத்து நாங்கள் தான். சாலை, பொருளாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு இது எல்லாரும் தமிழகம் கடந்த 50 ஆண்டுகளில் முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது. நீங்கள் மாற்றத்தை எங்கிருந்து தொடங்க போகிறீங்க அதான் தெரியல. இப்போ மாற்றத்தை எங்கிருந்து தொடங்க போகிறீங்க, என்னத்தை மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்க? இலவசம்னாரு. கல்லூரியில் படிக்கக்கூடிய, அரசு பள்ளியில் படித்து கல்லூரியில் போகக்கூடிய மாணவர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கப்பட்டிருக்குது. இது கல்லூரியில் படிக்கக்கூடிய டிராப் அவுட், படிப்பை இடைநிறுத்தம் செய்ததில் 60% குறைந்திருக்குது. இது புள்ளி விவரம். இது இலவசம் கிடையாது, இது வளர்ச்சி திட்டங்கள். இலவசம்ங்கிறது வேற, வளர்ச்சி திட்டங்கள் முதல்ல அதை புரிஞ்சுங்க. ரெண்டாவது, உங்களுடைய பொருளாதார கொள்கை என்ன, கல்வி கொள்கை என்ன, மாநில வளர்ச்சி என்ன, என்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க, எதை பற்றியுமே பேசல. இன்னும் அதிகபட்சம் போனால் 60 நாள் தேர்தல், ஒன்றும் உங்கள் தலைவர் வீட்டை விட்டே வெளியில் வரல. இவர் தமிழ்நாட்டினுடைய அரசியலை 50 வருட அரசியலை மாற்ற போகிறீங்க. என்ன மாற்ற போகிறீங்க, எதை மாற்றணும், எதுக்காக மாற்றணும்? தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டுகளாக 2 திராவிட கட்சிகள் முன்னேறிய மாநிலமாக தமிழகத்தை வளர்த்து வைத்திருக்குது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்குது, என்ன கொள்கை இருக்குது, என்னத்தை மாற்ற போகிறீங்க? என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டில்? பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பில் இந்தியாவில் தமிழகம் முன்னேறிய மாநிலம், முதல் மாநிலமாக இருக்குது. இல்லை புள்ளி விவரத்தை போய் பாருங்க. பெண்களுக்கு எதிராக குற்றம் நடக்கக்கூடிய இந்தியாவில் முதல் 10 மாநிலங்களில் தமிழகம் இல்லை. போய் தேடி பாருங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்கள் அதிகம் இருக்க மாநிலம் தமிழ்நாடு. பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடிய மாநிலங்களில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. நீங்க என்ன மாற்ற போறீங்க? என்ன திட்டம் இருக்கு? வீட்டை விட்டு வெளியே வர நாட்டை எப்படி மாத்துவாரு? அக்கேஷனலா அரசியல் பண்ணிக்கிட்டு தமிழ்நாட்டை எப்படி நீங்க மாத்த போறீங்க? பார்ட் டைம் அரசியல்வாதி கூட கிடையாது, அக்கேஷனல் அரசியல்வாதி. நீங்க என்ன தமிழ்நாட்டை மாத்த போறீங்க? அவருக்கு ஒரு படம் நடிச்சிருக்கு, அவரை நம்பி ஒரு 500 கோடி ரூபாய் முதலீடு பண்ணி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அந்த படத்தை முடக்கி வச்சிருக்கு. யார் முடக்கி வச்சிருக்கு? உங்களால பேச முடியலையே. நீங்க தானே தீய சக்தி திமுகன்னு பேசுறீங்கல்ல, தீய சக்தி பாஜகன்னு பேசு. அந்த தைரியம் இருக்கா? அந்த தெம்பு இருக்கா? அந்த திராணி இருக்கா? பாஜகவை வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்வதற்கு ஒண்ணுக்கு போற நீங்க.
தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் உரிமைகள் ஒன்னொன்னா பறிபோகுது. நீங்க என்ன பேசுவீங்க? என்ன பேச போறீங்க? எதை பத்தி? பட்ஜெட். நன்றி தலைவா. பட்ஜெட்டை பத்தி பேச தலைவா. தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களை சூறையாடுவதற்காக பட்ஜெட்ல தனி வழித்தடம் அமைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. விஜய் பேசுவாரா? சொல்லுங்க, அடுத்த ரவுண்ட்ல பேசுவார். இதெல்லாம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பக்குவப்பட்ட படித்த அரசியல் புரிதல் உள்ள ஒரு மாநிலம். சினிமா கவர்ச்சியை நம்பி வாக்களிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் இல்லை. ஒருபோதும் நீங்கள் வெற்றி பெறவே முடியாது. சினிமா கவர்ச்சியை மட்டும் மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. களத்துக்கு வாங்க. உங்களை நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. களத்துக்கு வாங்க. உதயநிதி விஜய் ஒன்னாங்க தலைவா. உங்க உச்ச நட்சத்திர நடிகர் கேரியரின் உச்சத்தை விட்டு வந்திருக்கீங்களே. கேரியரின் உச்சத்தில் ஏற சம்பாரிச்ச படத்தில் மக்கள் கொடுத்தா வந்திருக்கீங்க. சொல்லுங்க, உங்க கேரியரின் உச்சத்தில் இருக்கிறேன், நான் சம்பாரிச்ச படத்தில் மக்களுக்கு தாரை வாத்துட்டு நேர அரசியல் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? பாலம் கல்யாண சுந்தரம் ஒருத்தர் இருக்கார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் தன்னுடைய முழு வருமானத்தையும் தொண்டு நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு அரசியல் வாசம் வரல. இத்தனையோ பேர் அடிக்கிட்டே போலாம். ஆனா மழைக்காலங்களில் கூட அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த வடபழனி ஏரியாவில் அவருக்கு 3 திருமண மண்டபம் இருக்கு. குறைந்தபட்சம் அங்க இருக்கக்கூடிய சினிமா தொழிலாளர்கள் தங்குவதற்கு கூட திறந்து விட்டுருக்காரா? ஆனா இவர் வந்து தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய பிரச்சனையை சரி பண்ண போறாரு, தமிழ்நாட்டுடைய மக்களை சரி பண்ண போறாரு அப்படின்னு சொல்றப்ப இது வந்து வேடிக்கையாக இருக்கிறது. இவர் கனவுலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறாங்க, இல்யூஷன்ல இருக்கிறாங்க. எப்படியாவது வந்து இன்னும் அடுத்த தேர்தலில், இந்த தேர்தலில் அவங்க நேரடியாக அதாவது பனையூர் டு சென்ட் ஜார்ஜ் கோட்டை, பனையூர் டு சைட் தேர்தலை சந்திக்க மாட்டோம், ஓட்டு கேட்க மாட்டோம், மக்கள் பிரச்சனை பேச மாட்டோம், பாஜக பத்தி பேச மாட்டோம், தேர்தல் வாக்கு கொடுக்க மாட்டோம். ஆனா ஓட்டு மட்டும் எங்களுக்கு போட்டுருவாங்க. நாங்க நேரடியாக பனையூர் டு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில எங்கள் தளபதி முதலமைச்சராக அமர்வார் அப்படின்னு ஒரு கடவுளே இருக்காங்க. மக்களை முதல்ல நீங்க பாருங்க, மக்களை முதல்ல உங்க தலைவரை பார்க்க சொல்லுங்க, மக்களை முதல்ல தலைவரை பார்க்க சொல்லுங்க. மாதம் ஒரு முறை வெளிவரக்கூடிய ஒரு அண்ட பறவை போல இருக்கிறாரு. மாசம் வர்றாருங்க. மாசம் யார் வருவா? தலைவர் வரக்கூடாது. நம்ம வீச்சகா தரவர் நம்ம தோழர் இருக்காங்க. அண்ணன் திருமாவளவனுடைய வாழ்க்கையை ஒரு நாள் வாழ முடியுமா? நான் ஒரு பத்திரிகையாளராக பல முறை சந்திச்சிருக்கிறேன், பேட்டி எடுத்திருக்கிறேன். ஒரு நாள் அவரோடு வாழ முடியாது. ஏன்னா காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்குகிற வரை தொண்டர் படையோடு வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு எந்த வழியும் கிடையாது. ஒரே ஒரு நாள் வாழ சொல்லுங்க. தளபதிய ஒரே ஒரு நாள் அண்ணன் திருமாவளவன் போல ஒரு நாள் இருக்க சொல்லுங்க. நானே ஓட்டு போறேன். ஒரே ஒரு நாள் நானே ஓட்டு போறேன். அப்ப மக்களோடு அந்நியப்பட்டு நிற்கக்கூடிய நீங்கள், மக்கள் எப்படி உங்களோடு இருப்பாங்க? மக்களோடு அந்நியப்பட்டு நிற்கக்கூடிய மக்கள் எப்படி கூட இருப்பாங்க? ஒன்றும் அடிப்படை கட்டமைப்புகளை சரி பண்ணல, பூத் லெவல் கமிட்டி ஒன்றும் ஸ்ட்ராங் பண்ணல, மக்கள் பிரச்சனையை ஒன்றும் பேசல. மக்கள் பிரச்சனையுமே செலக்டிவா தான் பேசுறாரு. அதாவது திருப்பரங்குன்றம் பேச மாட்டேன், கவின் கொலைகளுக்கு பேச மாட்டேன், ஒன்றிய அரசு நோக்கி பேச மாட்டேன். எனக்கே பிரச்சனை வந்தா நானே பேச மாட்டேங்க. அது பாஜக வந்தா சுத்தமா பேச மாட்டாங்க. ஆனா ஓட்டு மட்டும் எனக்கு போடுங்க. என்ன சார், என்ன இது? நன்றி, வணக்கம்.